காமன்வெல்த் போட்டியில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்கும் நிலையில் அது தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். கோவில்பட்டி மண்ணின் விளையாட்டு ஆர்வமும் சுமை தூக்கும் ஒரு தந்தையின் வாழ்நாள் கனவும் இன்று ஸ்காட்லாந்து மண்ணில் தங்க தலைப்பாகையாக மாறியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். இவரின் பின்னணி மிக சாதாரணமானது. முத்துப்பாண்டி சுமை தூக்கும் தொழிலாளி, தாய் பேச்சியம்மாள் தீப்பெட்டி ஆலை தொழிலாளி. ஆரம்பத்தில் கபடி வீரராக வலம் வந்த ராஜா உடலை வலுப்படுத்திக் கொள்ள ஜிம்மிற்கு சென்றபோதுதான் பளுதூக்குதலுடன் இவரது பயணம் தொடங்கியது. குடும்பத்தின் வறுமையையும் தந்தையின் தோளில் இருந்த சுமையையும் தனது அசாத்திய முயற்சியால் இறக்கி வைத்து இன்று தமிழ்நாட்டின் தலையை நிமிரச் செய்து உள்ளார் இளம் சாதனையாளர் ராஜா. முடிச்ச உடனே மயிலாடுதுறை சாய்க்கு போனான். அங்கே போய் தான் நல்லா டெவலப் ஆயிடுச்சு அவனுக்கு. அங்கேருந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மலேசியா போனான். ஃபஸ்ட்டு காம்படிஷனே மலேசியா போனான். மறுபடியும் ஜப்பான் போனான். அங்கே போய் ஏழு மெடல் பண்ணிட்டு வந்தாப்புல. 2016 7 மெடல் பண்ணிட்டு வந்தாப்புல. ஆமாம். இப்போ அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா போயிருக்கான். ஒரு நிறைய நாடு போயிருக்கலாம். டிபிஎஸ்ல வேலை பார்த்து தான் நான் கிட்டத்தட்ட அவனை சின்ன பிள்ளையில இருந்தே அவன் ஒரு ஆர்வம் என்னன்னா, ஒரு 7 வயசு 7 படிக்கையிலேயும் இந்த மாதிரி பையங்களாம் விளாட போகிறாங்கன்னு அவன் சொன்னான். அப்போ நம்ம பிள்ளைங்க நல்லது தானே சொல்கிறாங்க, சரி போ அப்போ உனக்கு ட்ரைனிங் பண்ண, உனக்கு ரெஸ்ட் கிடைக்கினா போய் பாரு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அவனும் பண்ணணும். அவன் நல்ல ஆர்வத்தில் வந்தான் என்ன. அதனால நாங்களும் துட்டுன்னு பார்க்கல. நான் நல்லா கடன் வாங்கினாலும் என் பிள்ளைகளுக்கு வேலை பார்த்து, அதான் என்ன சொன்னேன், ரகும்பாலும் வேலை பார்த்து என் பிள்ளைகளை நான் அவனுக்கு அவன் நினச்சபடி வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அவனை மனம் கலங்கவே விடலை. பட்ட கஷ்டம் கடவுளுக்கே தெரியாது. அவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன்.